குட் மார்னிங். நமக்கு ரொம்ப விஷயங்க நம்மளால் முடியவே முடியாது, நம்மளால் அதை டால்குலேட் பண்ணவே முடியாது, பிடிக்காத விஷயம். அதில் ஒன்று வெயிட் பண்ணுறது. பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணணுன்னாலும், ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணணுன்னாலும், இல்லை யாரோ ஒருத்தரை சந்திக்கணும், வெயிட் பண்ணணும், அது ரொம்ப போரான ஒரு காரியம். ஆனால் பைபிளில் காத்திருக்கிறத குறித்து சொல்லப்படுகிறது. நீ தாமதித்தாலும் அது காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை என்று. நாம் வெயிட் பண்ணுகிற பொழுது கர்த்தர் நேர்த்தியானதை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏசாமி ரொம்ப ஃப்ரெண்டான லாசரு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்க. அப்போவும் ஏசாமி போய் பார்க்கல. அவர் மரித்து போகிறார், அப்பவும் போய் பார்க்கல. 4 நாள் ஆன பிறகு அவர் ரொம்ப லேட் பண்ணிட்டு போகிறார். உடனே அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் சொன்னாங்க, நீங்கள் இருந்திருந்தால் அப்படி நடந்திருக்காதே, நீங்கள் ஏன் லேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு. ஆண்டவர் கல்லறை இடத்துல போயிட்டு அந்த கல்லை எடுத்து போட சொல்கிறார். உடனே அவங்க சகோதரி சொல்கிறாங்க, இறந்து 4 நாள் ஆகிப்போச்சு, இப்போ அதை எடுத்தா நாருமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவர் என் கல்லை எடுத்து போட சொல்லி லாசருவே வெளியே வா என சத்தம் விட்டபோது மரித்து போன லாசருடைய செவிகள் கூட ஆண்டோடைய சத்தத்தை கேட்டது. அவர் உயிரோடு வந்தார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட தாமதிக்கிறது ஒருவேளை நமக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஆனாலும் பொறுமையோடு கூட காத்திருக்கிற பொழுது எதெல்லாம் மரித்து போச்சோ, எதெல்லாம் இல்லைன்னு ஆச்சோ, எதெல்லாம் கைவிட்டு போனதோ, இனி அவ்வளவுதான், லேட் ஆகிடுச்சு, என் வாழ்க்கையில் ஒன்றும் கிடைக்காது என்று சொல்லி, ஒருவேளை திருமண காரியம் தாமதமாகலாம், குழந்தை இல்லாமல் இருப்பது தாமதமாகலாம், வேலை இல்லாத காரியம் தாமதமாக இருக்கலாம். எது உங்களுக்கு இன்றைக்கி லேட் ஆகுதோ, கர்த்தர் நிச்சயமாக அதை நேர்த்தியான வேலையில், ஏற்ற வேலையில் தாமதமானாலும் அது நிச்சயமாய் வரும் என்று சொன்ன வார்த்தையின்படி நிச்சயமாக உங்களுக்கு வரும். லேட் ஆனாலும் கர்த்தர் உங்களுக்குன்னு இருக்கிறத அதை வாய்க்க செய்வார். ஹாவ் அ நைஸ் டே. ஜீசஸ் லவ்ஸ் யூ.